வணக்கம் நண்பர்களே. நாம் பள்ளியில் படித்தது என்ன? உலகத்தில் மொத்தம் 7 கண்டங்கள்தான். ஆனால் அந்த பாடப்புத்தகங்களை இப்போது நாம் மாற்றி எழுத வேண்டியிருக்கும். அறிவியல் உலகம் இன்று ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறது. இந்த பூமியில் ஒரு காலத்தில் இருந்த பழமையான நிலப்பரப்பு ஒன்று இன்று கடலுக்கு அடியில் ரகசியமாய் மறைந்து கிடக்கிறது. அது எங்கே தெரியுமா? இந்திய பெருங்கடலின் இருண்ட ஆழத்தில் மொரிஷியஸ் தீவுகளின் அருகில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பரப்பளவில் ஒரு தொலைந்து போன நிலப்பரப்பின் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதுதான் மொரிஷியா. சுமார் 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த நிலப்பரப்பு பூமியின் ஆதி கண்டமான கோண்ட்வானா உடைந்தபோது துண்டாகி இன்று கடலடியில் தடம் தெரியாமல் போயுள்ளது. ஆனால் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஒரு கண்டமே எப்படி கடலுக்கடியில் மறையும்? அதை விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? இந்த மர்மமான மொரிஷியா பற்றிய உண்மையை ஆதாரங்களுடன் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். இந்த மர்மமான கதையின் உண்மையான நாயகன் ஒரு மனிதர் அல்ல. அது ஜிர்கான் என்று அழைக்கப்படும் ஒரு மிகச்சிறிய படிகம். ஜிர்கான் என்பது மிகவும் கடினமான ஒரு தாது. பல கோடி ஆண்டுகள் கடந்தாலும் கூட இது எளிதில் சிதையாது. அதனால்தான் பூமியின் மிகவும் பழமையான வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கும் ஒரு இயற்கை டைம் கேப்சூல் என்று விஞ்ஞானிகள் இதை அழைக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள விட்வாட்டர்ஸ்டாண்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் லூயிஸ் ஆஷ்வால் மற்றும் அவரது குழுவினர் மொரிஷியஸ் தீவின் கடற்கரை மணலை ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். சாதாரணமாக தோன்றிய அந்த மணல் துகள்களுக்குள் பூமியின் வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் மறைந்து கிடக்கும் என்று அவர்கள் அப்போது நினைத்து கூட பார்க்கவில்லை. புவியியல் கணக்குப்படி மொரிஷியஸ் என்பது ஒரு எரிமலை தீவு, அதாவது வால்கானிக் ஓஷனிக் ஐலாண்ட். கடலுக்கு அடியில் எரிமலை வெடித்து அதன் உருகிய கற்கள் குளிர்ந்து உருவான ஒரு நிலப்பரப்பு. இதன் வயது வெறும் 8 முதல் 10 மில்லியன் ஆண்டுகள்தான். ஆனால் அந்த மணலில் இருந்து கிடைத்த ஜிர்கான் படிகங்களின் வயதை விஞ்ஞானிகள் கணக்கிட்ட போது அவர்கள் கண்ட எண் ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியது. அந்த படிகங்களின் வயது சுமார் 300 கோடி ஆண்டுகள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வெறும் 1 கோடி ஆண்டு வயதுள்ள ஒரு தீவில் 300 கோடி ஆண்டுகள் பழமையான பாறை துகள்கள் எப்படி இருக்க முடியும்? இது சாத்தியமே இல்லாத விஷயம் போல தோன்றுகிறது. ஆனால் இதற்கு அறிவியலில் ஒரே ஒரு விளக்கம்தான் இருக்க முடியும். மொரிஷியஸ் தீவு உருவாவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இடத்தில் ஒரு பழமையான நிலப்பரப்பு இருந்திருக்க வேண்டும். காலப்போக்கில் அந்த நிலப்பரப்பு உடைந்து கடலுக்கு அடியில் மறைந்து போயிருக்க வேண்டும். பிற்காலத்தில் அதே இடத்தில் கடலுக்கடியில் எரிமலை வெடித்த போது ஆழத்தில் புதைந்து கிடந்த அந்த பழமையான நிலப்பரப்பின் பாறைகளை எரிமலை குழம்புகள் மேலே கொண்டு வந்தன. அப்படித்தான் அந்த ஜிர்கான் படிகங்கள் மணலில் வெளிவந்தன. அந்த சிறிய துகள்கள்தான் கடலுக்கு அடியில் மறைந்து கிடந்த ஒரு பழமையான மைக்ரோ கான்டினென்ட் இருப்பதை விஞ்ஞானிகளுக்கு காட்டின. அந்த மறைந்த நிலப்பரப்புக்கு அவர்கள் வைத்த பெயர் மொரிஷியா. இந்த மர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் பல கோடி ஆண்டுகள் கால இயந்திரத்தில் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். அன்று பூமி இன்று நாம் பார்க்கும் மாதிரி இல்லை. உலகத்தில் இருக்கும் அனைத்து கண்டங்களும் ஒரே ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பாக இணைந்திருந்தன. அந்த சூப்பர் கண்டத்தின் பெயர் பாஞ்சியா. சுமார் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு மெதுவாக உடையத் தொடங்கியது. அதில் உருவான தெற்கு பகுதிதான் கோண்ட்வானா. இந்த கோண்ட்வானா கண்டத்தில்தான் ஒரு காலத்தில் இந்தியா, மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா எல்லாமே ஒரே குடும்பமாக ஒட்டி கிடந்தன. காலம் நகர்ந்தது. பூமியின் உள்ளே நடந்த புவித்தட்டு நகர்வுகள் மெல்ல மெல்ல வலுப்பெற்றன. சுமார் 8.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவும் மடகாஸ்கரும் ஒன்றை விட்டு ஒன்று விலகத் தொடங்கின. அந்த நேரத்தில் இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு பாலம் போல ஒரு சிறிய நிலப்பரப்பு இருந்தது. அதுதான் மொரிஷியா. கண்டங்கள் விலகிச் செல்லும் போது ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய புவித்தட்டு நகர்வுகள் மொரிஷியா நிலப்பரப்பை மெல்ல மெல்ல நசுக்கின. ஒரு பிஸ்கெட் துண்டு துண்டாக உடைவது போல அந்த நிலப்பரப்பு பல கூறுகளாக சிதறியது.
அதன் பெரும்பகுதி இந்திய பெருங்கடலின் ஆழத்திற்கு கீழே அமிழ்ந்து போனது. இன்று நாம் சுற்றுலா செல்லும் மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் தீவுகளுக்கு அடியில் சுமார் 2000 மீட்டர் ஆழத்தில் ஒரு காலத்தில் இருந்த அந்த தொலைந்து போன நிலப்பரப்பின் எச்சங்கள் இன்றும் மறைந்து கிடக்கின்றன. இது ஒரு கற்பனை கதை அல்ல, கடலுக்கடியில் மறைந்து கிடக்கும் பூமியின் உண்மையான வரலாறு. அப்படியென்றால் முழு மொரீஷியா கண்டம் இப்போது எங்கே இருக்கிறது? அது மீண்டும் மேலே வர ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான விடையை தேடித்தான் உலகின் முன்னணி இதழ்கள் சில முக்கியமான ஆய்வு முடிவுகளை வெளியிட்டன. அவற்றில் ஃபோர்ப்ஸ் மற்றும் டெய்லி கேலக்ஸி போன்ற அறிவியல் செய்தித்தளங்களும் அடங்கும். விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்களின் உதவியுடன் புவியீர்ப்பு விசை வரைபடங்களை ஆய்வு செய்தார்கள். இந்த ஆய்வு முறைக்கு கிராவிட்டி மேப்பிங் என்று பெயர். இந்த முறையில் கடலின் அடிப்பகுதியை நேரடியாக பார்க்காமல் கூட அங்கே இருக்கும் பாறைகளின் தன்மையை புவியீர்ப்பு மாறுபாடுகள் மூலம் கண்டறிய முடியும். இந்திய பெருங்கடலின் சில குறிப்பிட்ட பகுதிகளை அவர்கள் ஆய்வு செய்த போது ஒரு விசித்திரமான மாறுபாடு பதிவு செய்யப்பட்டது. பொதுவாக ஓஷனிக் கிரஸ்ட் என்று சொல்லக்கூடிய கடலின் அடிப்பகுதி மிகவும் மெல்லிய பாறை தளத்தை கொண்டிருக்கும், 5 முதல் 10 கிலோமீட்டர் மட்டுமே. ஆனால் மொரீஷியஸ் தீவை சுற்றியுள்ள சில பகுதிகளில் கடலடித்தளம் 25 முதல் 30 கிலோமீட்டர் வரை தடிமனாக இருப்பது கண்டறியப்பட்டது. இது ஒரு சாதாரண கடல் தரை அல்ல, கடலுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் ஒரு பழைய கண்டத்தரை பகுதி, அதாவது கான்டினென்டல் கிரஸ்ட் என்பதற்கான மிக தெளிவான அறிவியல் சான்று. இதோடு மட்டுமல்லாமல் உலகில் இது போன்ற மூழ்கிய கண்டங்கள் இன்னும் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அதற்கான மிகப்பெரிய உதாரணம் ஜிலாண்டியா. நியூசிலாந்து அருகே இருக்கும் இந்த கண்டம் சுமார் 94% கடலுக்கடியில் மூழ்கிய நிலையில் உள்ளது. இது 2017 விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போலத்தான் இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் மொரீஷியா என்ற இந்த மைக்ரோ கான்டினென்ட்டும் இன்றும் ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய புதிராகவே உள்ளது. இப்போது மொரீஷியா எங்கே இருக்கிறது? இன்று அது ஒரே ஒரு நிலப்பரப்பாக இல்லை, சிதறிய பாறை துண்டுகளாக மொரீஷியஸ் முதல் சிஷல்ஸ் தீவுகள் வரை சுமார் 2000 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலுக்கு அடியில் ஒரு மலைத்தொடர் போல பரவி கிடக்கிறது. அது மீண்டும் மேலே வருமா? புவியியல் ரீதியாக பார்த்தால் முழு மொரீஷியா மீண்டும் மேலே வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. எரிமலை செயல்பாடுகள் அல்லது நிலத்தட்டு நகர்வுகள் எதிர்காலத்தில் புதிய தீவுகளை உருவாக்கலாம். ஆனால் ஒரு முழு கண்டம் மீண்டும் கடலிலிருந்து மேலே எழுவது இப்போதைய அறிவியல் புரிதல் படி சாத்தியமற்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது. கடலுக்கு அடியில் மறைந்து கிடக்கும் இன்னும் எத்தனை ரகசியங்களை இந்த பூமி தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறது? இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்வி நம் முன்னே எழுகிறது. தமிழர்களாகிய நாம் பல தலைமுறைகளாக பேசி வரும் குமரி கண்டம் அல்லது லெமோரியா, அது இந்த மொரீஷியா தானா? அறிவியல் ரீதியாக பார்த்தால் மொரீஷியா உண்மையில் 84 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்து கடலடியில் மறைந்த நிலப்பரப்பின் துண்டுகள், அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலம். மனித இனமான ஹோமோ சாப்பியன்ஸ் தோன்றியது சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால் மொரீஷியா நேரடியாக குமரி கண்டம் அல்லது லெமோரியா என்று சொல்ல முடியாது. புவியியல் என்பது ஒரு தொடர்ச்சியான மாற்றம். பண்டைய தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடல் கோள் அல்லது பிரம்மாண்டமான ஆழிப்பேரலைகள் மூலம் மூழ்கிய அந்த நிலப்பரப்புகள் ஒருவேளை இந்த மொரீஷியா கண்டத்தின் மேல் பகுதியாகவோ அல்லது அதன் எஞ்சிய எச்சங்களாகவோ இருக்க வாய்ப்பிருக்கிறது. நம் முன்னோர்கள் சொன்னது வெறும் கதையல்ல, அது அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்க அதிக வாய்ப்பிருக்கிறது. கடலுக்கடியில் நிலப்பரப்புகள் மூழ்குவதும் புதியவை தோன்றுவதும் ஒரு முடிவில்லாத சுழற்சி. இந்தியா என்று முன்னெடுத்திருக்கும் சமுத்திராயன் போன்ற பிரம்மாண்டமான திட்டங்கள் நமது சொந்த ஆழ்கடல் ஆய்வு வாகனமான மத்ஸ்யா 6000 மூலம் 6000 மீட்டர் ஆழத்திற்கு செல்லும் போது நாம் இதுவரை இலக்கியங்களில் மட்டும் படித்த அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை நேரில் காணும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இயற்கை எப்போதும் நமக்காக சில ரகசிய சுவடுகளை விட்டுச் செல்கிறது. வெறும் 1 மில்லிமீட்டர் அளவுள்ள அந்த சிறு மணல் துகள்கள் 300 கோடி ஆண்டு வரலாற்றை சொல்லும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். மொரீஷியா கண்டத்தின் இந்த விசித்திரமான கண்டுபிடிப்பு நாம் வாழும் இந்த பூமியை பற்றி நாம் இன்னும் எவ்வளவு குறைவாக தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று.
நண்பர்களே, கடல் என்பது வெறும் உப்பு தண்ணீர் அல்ல. அது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட வரலாறுகளின் ஒரு பிரம்மாண்டமான கல்லறை. இந்த வீடியோ உங்களுக்கு புதிய தகவல்களை தந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. மொரிஷியா அல்லது குமரிக்கண்டம் பற்றி உங்களின் தனிப்பட்ட கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அறிவியல் ரீதியாக இது சாத்தியம் என்று நினைக்கிறீங்களா? இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.